கனவு தெரியும் நம்ம மட்டும் மறந்துடாதீங்க. ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜஸ்லின். நம்ம இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு பிறகு வீடியோ பண்ணுறேன். அடிக்கடி வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் டெலிகிராமில் சேனலில் அந்த வீடியோ பண்ணுறேன், இந்த வீடியோ பண்ணுறேன்னு சொன்னேன். பண்ண முடியல. என்னோட பர்சனல் வேலையாக இருக்கிறதுனால டைம் கிடைக்கல. அதை கைட் பண்ணி கொண்டு போகிறதுக்கான ஒரு சரியான பர்சன் இன்னும் எனக்கு கிரிப்டோவில் எனக்கு சரியாக அமையலை. ஏன்னா நம்ம எவ்வளோதான் அவங்களுக்கு கைட் பண்ணாலும் அவங்கள உருட்டுன்னு உருட்ட வேண்டியதாக இருக்குது. அவங்க இப்போ போக போக அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களை வச்சுட்டு அவங்களோட கிட்னியையும் சட்னியாக்கி நம்ம வந்து இது இட்லியோட சாப்பிட்றதுக்கு பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிறது மாதிரியான சில கருத்துக்களோட போகிறது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா இனிமேல் அதை வந்து அந்த அந்த சோம்பேறிகள் எல்லாம் தூக்கி எறிஞ்சுக்கிட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்தாச்சோன்னா அதுவே போதும். நல்ல நல்ல ப்ராஜெக்டை கொடுக்கணும். நிறைய மக்கள், அதாவது இன்னைக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு கிரிப்டோவில் பல லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அதை எப்படி அவங்க முன்னாடி கொண்டு போகணும் அப்படிங்கிறத அவேர்னஸுக்கு கூட நான் வந்து வீடியோ பண்ணணுங்கிறத வந்து நிறைய பிளான் வச்சுருக்கிறேன். ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. இனிமேல் ஒவ்வொரு வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு வீடியோவாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் நான் வந்திருக்கேன். இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது சென்டர் லேப் அப்படிங்கிற ஒரு எக்ஸலண்டான ஒரு ப்ராஜெக்டை பற்றி. இந்த சென்டர் லேப் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் எந்த மாதிரி சொல்லி சொன்னால், நம்ம ப்ளாக்கு, பரம், கேமிங் பப்ளிக், இந்த மாதிரி கிளாஸ் நெட்வொர்க்கில் வரக்கூடியதான நிறைய ஏர்டாப்புகள், இந்த மாதிரி, அதாவது ட்விட்டரை இன்ட்ராக்ட் பண்ணுறது மூலமாக நம்ம எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கிறோம் அதை பொறுத்து அது எப்படி நம்ம ட்விட்டரை இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நான் வீடியோவில் பின்னாடி சொல்கிறேன். முழுக்க உங்களுக்கு ட்விட்டர் கண்டிப்பாக இருந்தாகணும். ட்விட்டரில் நீங்கள் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கிறீங்களோ, நீங்கள் எத்தனை பேரை நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்களோ, அவங்க எல்லாம் நீங்கள் ஒரு குரூப்பாக இருந்து நீங்கள் லைக்கு ஷேரு ரீட்வீட்டு ரீபோஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட்டை கன்வெர்ட் பண்ணி நமக்கு ஏற்றாப்பா காயினா அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இதோட இந்த டைம் வந்து இது ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏப்ரல் 3லேருந்து ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதம் 3ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மே 3 வரைக்கும் இருக்குது. இது ஒரு மாத ஈவெண்ட். இப்போ இன்றைக்கி வந்து டேட் வந்து 16 என்னமோ இருக்குது. இனிமேல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-14 நாள் தான் இருக்குது. இந்த டைமை யூஸ் பண்ணி நமக்கு இதில் வந்து ஒரு நல்ல வகையிலான ஒரு அமௌண்ட்டை, ஒரு கௌரவமான அமௌண்ட்டை நமக்கு எடுக்கலாம். இந்த மைனிங் ப்ராஜெக்ட் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரியான ப்ராஜெக்டுகள் எல்லாம் அட்டன் பண்ணுறது மூலமாக நமக்கு ஒரு நியாயமான ஒரு அமௌண்ட்டு, ஒரு 50 ரூபா கிடைச்சா கூட, ஒரு 50 அல்லாட்டி ஒரு 25,000 கிடைச்சா கூட நமக்கு என்னென்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இது மூலமாக ஒரு வசதி இருக்கும். இதுதான் இதில் இருக்கக்கூடியதான உண்மையான விஷயம். இப்போ இதை எப்படி நம்ம வந்து இதை வந்து ஜாயின் பண்ணணும், இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நான் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு நீங்கள் பண்ணால் போதும். நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுற நேரத்தில் பண்ணுற ஐடியா இருக்குன்னா, நீங்கள் ஜாயின் பண்ணுற ஐடியா இருக்குன்னா, நீங்கள் முதல்ல உங்கள் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒரு ஏதாவது இந்த மொபைல் யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், டெலிகிராமில் அது இது கண்டது எல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட இந்த டேட்டா எல்லாம் ஜாமாக இருக்கும். ஒரு மேனுவல் ஆர்டரில் வராது. அங்கிட்ட இங்கிட்டமாக குழப்படியாக இருக்கும். கண்ட வெப்சைட் எல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணியிருப்போம். நீங்கள் ஓப்பன் பண்ணுற இடத்துல மொபைல் சர்வர் வந்து ஃப்ரீ ஆகும். உங்களுக்கு அதில் வந்து ஒரு மேனுவல் ஆர்டருக்கு வந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் கை காலெல்லாம் சுத்தமாக வச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்ல சர்வர் இருக்கக்கூடிய இடத்துல, அது கவரேஜ் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம உட்காந்து இந்த வீடியோ முழுசாக கேதர் பண்ணிக்கிட்டு அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக எப்படி பண்ணணும். சின்ன வேலை தான். ஒரு 3 நிமிஷத்துலேயே பண்ணி முடிக்கலாம். அதை அந்த 3 நிமிஷம் கேட்குறது ஒரு 10 நிமிஷம் வீடியோ நீங்கள் கேட்டிங்கன்னா 3 நிமிஷத்தில் உங்களுக்கு பண்ணி முடிச்சுட்டு போகலாம். இல்லை எனக்கு தெரியும் புரியும், நான் அதை பார்த்துக்கிட்டேன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிலவங்களுக்கு இந்த ஆவேசம் ஏதாவது ஒன்று பார்த்தாங்கன்னா முதல்ல வந்து அதை வந்து ஸ்டார்டிங் பார்ப்பாங்க, அப்படியே விட்டுருவாங்க. கடைசியில் எண்டுக்கு வந்துடுவாங்க. இந்த இடையில் என்ன சொன்னோங்கிறத விட்டுருவாங்க. அப்புறம் வந்து கமெண்டில் வந்து இதை கேட்குறது போட்டு இவங்கள்ட்ட மாரடிக்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது முன்ஜென்ம பாவம். அதெல்லாம் சொல்லி விவரிக்க முடியாது. அப்போ அதனால் நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இதை எதுக்காக நம்ம பண்ணுறோம், என்ன நோக்கத்தோட, அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிடுங்க. ஓகேவா? இப்போது அதுக்கு பிறகு அதே மாதிரி சிலவங்களுக்கு என்னென்னா ஒரு ஹேபிட் இருக்குது. உட்காந்துருந்துக்கிட்டு பல்ல கிண்டுறது, அப்படியே மூக்கில் காட்டுவான், அதை மோப்பம் பிடிக்கிறது, காற்றுல உலக்கையை விட்டு ஆட்டுற மாதிரி இட்டு கட்ட என்ன போட்டு குடைக்கிறான்னு தெரியாது. அதுக்கு பிறகு வந்து அக்கிளில் வந்து இப்படியே போட்டு கையை வைப்பான், அதில் மூக்கில் இப்படி மோப்பம் போகிற என்ன ஏதாவது வித்தியாசமாக ஸ்மெல்லு வருது அப்படின்னு பார்க்குறேன். இல்லை ஒருவேளை கஞ்சாவை ஏதாவது அக்கிளில் வச்சுருக்கிறானான்னு தெரியல. சிலவனுங்க எப்போ பார்த்தாலும் அங்கே கையை வச்சுக்கிட்டு மூக்கில் மோப்பம் பிடிக்கிறது, அப்புறம் சொரிஞ்சு அழுக்க உருட்டுறது, குளிக்க மாட்டான் சோப்பு வாங்கி. ஏன்னா இப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஒரு கெட்ட ஹேபிட்டை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு வேலை பார்த்தீங்கன்னா எந்த வேலையுமே உருப்படாது கண்ணா.
அதனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இது இல்லை, அது எதுக்குமே பொருந்தும். நீங்கள் கொஞ்சம் எம்டி மைண்டாக கொஞ்சம் பிளெஸ்ஸிங்காக கொஞ்சம் பிலீவ் பண்ணுங்கள். நம்ம எதை பண்ண போகிறோமோ அதில் வந்து பிலீவ் பண்ணணும். சும்மா வர்றோம், பார்த்தோம், எடுத்தோம், செஞ்சோம், கவுத்தோம், அதை சொன்னால் இதை சொன்னால் நான் அவங்களுக்காக பண்ணுறேன், நம்மளை போட்டு உருட்டுறதுக்காக நம்ம பண்ணுறோம், இதெல்லாம் வேணாம். உனக்காக வேண்டி பண்ணு, நமக்காக வேண்டி பண்ணணும். புரியுதில்ல? அப்படின்னா நம்ம அந்தளவுக்கு பிலீவ் பண்ணால் தான் பண்ண முடியும். இப்போது இதெல்லாம் நீங்கள் ஓகே, இதெல்லாம் பண்ணி முடிச்சிருங்க. இந்த சொன்ன விஷயங்களெல்லாம் இதெல்லாம் இந்த ப்ராஜெக்டில் சம்மந்தமானது இல்லை, எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் காமனாக நம்ம உங்களுக்கு சம்மந்தமானது இதுதான். இதெல்லாம் நீங்கள் இதில் சேர்த்துடாதீங்க, கை உருட்டுறதும் மூக்கில் கை வைக்கிற கதையெல்லாம். ஓகே, இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த ப்ராஜெக்ட் அட்டன் பண்ணுறதுக்கு நமக்கு சென்டர் வேலட் அப்படிங்கிற ஒரு வேலட் தேவை. இது ஆப்பாகவும் இருக்குது, எக்ஸ்டென்ஷனாகவும் இருக்குது. நம்ம நியூவே நம்ம டெலிகிராம் சேனலுக்குள்ளே வாங்க, கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, அத்தனையுமே தூங்கு மூஞ்சிகள் தான், ஒரு சில பேர்களை தவிர்த்து. இனிமேல் அவங்களெல்லாம் நம்ம உஷார் பண்ணிடுவோம். இப்போ இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிடுங்க. இந்த ஃபஸ்ட் லிங்க், இந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷனை வந்து நீங்கள் காப்பி பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி காப்பி பண்ணியாச்சு. நம்ம கிவி ப்ரௌசர் இல்லாட்டி மிஸ்ஸஸ் ப்ரௌசர், இந்த 2 ப்ரௌசரும் பெட்டர் தான். இதில் சில நேரத்தில் சிலதில் பக் வருது, சில நேரத்தில் கொஞ்சம் இது நல்லா இருக்குதுன்னு சொல்கிறது கொஞ்சம் மோசமாக இருக்குது, மோசமாக இருக்குன்னு சொல்கிறது நல்லா இருக்குது. இந்த மாதிரி இந்த 2 ப்ரௌசருமே மாற்றி பண்ணுது. 2 ப்ரௌசருமே வச்சுக்கிடுங்க. அது எப்படி இருக்குங்கிறது நிறைய பேர் தெரியாதவங்களுக்கு காமிக்கிறேன். அது கூட கிவி ப்ரௌசர், ஏன்னா அதை வந்து அது ஒரு பெரும் குறையோ தன்மான பிரச்சனை இல்லை. தெரியாதவங்க நிறைய பேர் இன்னும் இருக்கிறாங்க. அதை காமிச்சிக்கிட்டு நான் வெளியே வர்றேன். வீடியோக்குள்ளே போகலாம். மிஸ்ஸஸ் ப்ரௌசர் இப்படி தான் இருக்கும். ஓகே, இது ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். தெரிஞ்சவங்க இதை வந்து நீங்கள் வந்து என்னடா இதெல்லாம் பாடமாக நடத்துகிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் போவோம். இதில் காப்பி பண்ண லிங்க் நான் ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சுருக்கேன், அதை கிளிக் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி எப்படி போகிறோன்னு சொல்கிறேன். அதாவது இந்த டேப் இருக்குது பாருங்கள், இந்த 28ன்னு காட்டுது பாருங்கள், இதை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு நியூ டேப் இங்கே ஓப்பன் ஆகும். ஓகேவா? நம்ம காப்பி பண்ணதை இங்கே ஃபேஸ் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டுருக்கு. ஓகே, இங்கே காணோம். வாப்பா, இந்த பாருங்கள், இதை ஆட் டு க்ரோம் அப்படின்னு வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ஆட் டு க்ரோமை கிளிக் பண்ணிக்கிடுங்க. கிளிக் பண்ணியாச்சோன்னா உங்களுக்கு கேன்சல் ஓகே இப்படி ஒரு பேஜ் பாப்பா ஓப்பன் ஆகும். இதை ஓகே கொடுக்குறீங்க. ஓகே, இப்போ இப்படி வரும், ரிமூவ் ஃப்ரம் க்ரோம். இதை வந்து கிளிக் பண்ண வேண்டாம். உங்களுக்கு இது கனெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதான் இது வந்து இந்த சிம்பாலிக்கலாக காமிக்கிறது. ரிமூவ் ஃப்ரம் சொன்னால் நீங்கள் நிறைய பேர் தெரியாமல் இதை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. வேணாம், இதை விட்டுருங்க. இது வந்துச்சுன்னா நீங்கள் கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, அடுத்ததாக என்ன பண்ணணும்னா இந்த பாக்ஸுக்கு பின்னாடி இந்த இப்படி ஒரு ஐக்கான் தெரியுதுல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கிடுங்க. கிளிக் பண்ணியே சொன்னால் உங்களுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் மிஸ்ஸஸ் வேலட் சென்டர் வேலட் இதில் வரும். நமக்கு தேவை இந்த சென்டர் வேலட், இதை கிளிக் பண்ணிக்கிடுங்க. இப்போது இப்படி கிளிக் பண்ண இடத்துல உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி வரும், கிரியேட் வேலட். ஓகே, நம்ம வந்து கிரியேட் வேலட் தான் இதை கொடுக்கணும், இம்போர்ட் வேலட் கொடுக்கக்கூடாது. ஓகே, கொடுத்துக்கிட்டு ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணிக்குவோம். நியூ பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. ரெண்டையுமே நம்ம பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டோம். இந்த ஐ எக்ரி கிளிக் பண்ணிட்டோம். கண்டினியூ வரும். இந்த மாதிரி பிராஸ்கி வரும். இந்த மாதிரி தான் இருக்கும். நான் இதை ஏன் காமிக்கிறேன்னா, நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். நான் இனிமேல் கிரியேட் பண்ண மாட்டேன். இதை உங்களுக்காக நான் அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு காமிக்கிறேன். ஓகேவா? இது என்னென்னா, அதை காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ ஏதாவது ஒன்றில் வந்து ஒரு நோட்டு வச்சுக்கிடுங்க. நோட்டில் வந்து இதை ஃபேஸ் பண்ணி அதில் வந்து சேவ் பண்ணிடுங்க. ஏன்னா மொபைலில் எது வேணாலும் நடக்கலாம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைரியில் எழுதுகிற பழக்கத்தை கடைபிடிங்க. இந்த பிராஸ்கியை வந்து நோட் பண்ணிக்கிடுங்க. இதை நீங்கள் வந்துட்டு அடுத்து என்னென்னா, இந்த ஐ சேவ்டு மை சீக்ரெட் ரிப்போர்ட் பிராஸ்கி டிக் கொடுத்துருங்க. டச் பண்ணிக்கிட்டு கண்டினியூ. இந்த மாதிரி வரும் பாருங்கள். அதாவது இதில் வந்து நம்ம அந்த காப்பி பண்ணதில் 12 அந்த வேர்ட்ஸில் 12வது வேர்ட்ஸ் கேட்குது. அதை இதில் நீங்கள் காப்பி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலட் கிரியேட் ஆயிரும். அதையும் காமிக்கிறேன். நான் பேக் வந்துட்டு வெளியே வந்துட்டேன். அதனால் அது வந்து திருப்பி வந்ததுனால திருப்பி 1 அப்படிங்கிறத கேட்டது. நான் 1 இங்கே ஃபேஸ் பண்ணிக்கிறேன். 1 ஃபேஸ் பண்ணி நான் என்னோடய ஃபினான்ஸ் வேலட்டை நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்னா, இப்போ எனக்கு என்னென்னா, நான் இதில் இருக்க ஃபண்டெல்லாம் வந்து பிஸ்கெட் வேலட்டில் போட்டு போயிருக்கேன். இன்னும் 1 2 டாஸ்க் எல்லாம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ இது பண்ணுறதுக்காக கொஞ்சம் ட்ரான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். கொஞ்சம்
அப்போ இதை என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் இந்த வேலட்டில் இருக்கிறீங்க, கரெக்டாக ஹோமுக்கு வாங்க. ஹோமுக்கு வந்தோன்னா, ஏன்னா உங்கள்கிட்ட கொஞ்சம் அதாவது ஒரு $2 $3 எந்த காயினாக இருந்தாலும் உங்களுக்கு அதை கன்வெர்ட் பண்ணி, இப்போ நமக்கு தேவையானது நியர் காயின். அந்த நியர் காயின் எப்படி நம்ம வந்து இப்போ இந்த ட்ரான் வச்சிருக்கோம் பாருங்க, இப்போ ட்ரான் தான் என்கிட்ட இருக்குது. அதை இந்த ஹோமில் வாங்க, ஹோமில் கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த கன்வெர்ட்ங்கிற ஆப்ஷனுக்கு வந்துருக்கு. வந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இங்கே ட்ரான் ஃபர்ஸ்ட் இருக்குது. இங்கே கீழே நீங்கள் நியரை வந்து செட் பண்ணிக்கிட்டு, இங்கே நியர் இல்லாட்டி இந்த சர்ச் பாரில் போடுங்க NEAR நியர். இந்த நியர் இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த பாருங்க, இந்த ட்ரான்ல லாஸ்ட் எண்டில் மேக்ஸ் இருக்கும், ஃபுல்லாக மேக்ஸிமம் வச்சுக்கிட்டு ரிவ்யூ கன்வர்ஷன் கன்வெர்ட் பண்ணி இந்த 8 செகண்டுக்குள்ளே நீங்கள் கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு, நமக்கு வந்து நியர் காயினா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேலட்டுக்கு வந்துடுவோம். பார்த்தீங்களா, இப்போ நமக்கு இங்கே வந்து 0.7 ஒருத்தான நியர் காயின் நமக்கு இங்கே கிடைச்சிருக்கு. இல்லை நம்ம அங்கே காப்பி பண்ணோம்ல அட்ரஸ், அதுக்கு நம்ம வந்து இப்போ வந்து சென்ட் பண்ணணும். எப்படிங்கிறத பார்ப்போம். நேராக வித்ட்ராவல் ஆப்ஷனுக்கு வந்துடுவோம். அந்த வித்ட்ராவல் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே முதல்ல வந்துடுது பாருங்க, நியர் ப்ரோட்டோகால். இதை கிளிக் பண்ணிடுவோம். கீழே சென்ட் வியூ கிரிப்டோ நெட்வொர்க், நம்ம காப்பி பண்ண அட்ரஸை இங்கே பேஸ்ட் பண்ணிடுவோம். அட்ரஸ், அடுத்து நியர் ப்ரோட்டோகால், இதை செலக்ட் பண்ணிடுங்க. மேக்ஸ் கொடுத்துருங்க. நான் இருக்கிற அத்தனையுமே உங்களுக்கு என்ன, இதில் வந்து இப்போ 0.2 இருந்தாலே உங்களுக்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபீஸ் போக 0.01 நமக்கு அங்கே தேவைப்படுறது ஒரு $1.5 தேவைப்படுது. இப்போ என்ன, நீங்கள் வந்து இதில் வந்து உங்களுக்கு அளவாக கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0.4 கொண்டு போனாலும் போதும். ஒரு 200 ஒருத்தான நியர் காயினாக கொண்டு போய்க்கலாம். 180 ரூபா தான் வரும், புரியுதுங்களா. இப்போ நான் வந்து மேக்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ என்கிட்ட இருக்கிற ஒரு 356 அளவுக்கான மேக்ஸ் இருக்குது, நியர் காயின் இருக்குது. இதை என்ன பண்ணால் நம்ம வித்ட்ரோவல் கொடுத்துருங்க, கன்ஃபார்ம். எனக்கு டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேட் கோடு கேட்குது, எடுத்துருவோம். நிறைய பேர் இந்த எண்டில் வரும்போது நீங்கள் காப்பி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து சென்ட் ஆகாது. நீங்கள் 2 எக்ஸ்சேஞ்சுக்குமே மாறி மாறி போராடிட்டு இருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் வந்தோன்னா இதை காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணி ஃபேஸ்ட் அங்கே ஓடி முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 செகண்ட் இருக்கிற முன்னாடி கொடுத்துடணும். அவ்வளோதான், ஜோலி முடிஞ்சிச்சு. அங்கே வந்துடும். வியூ ஹிஸ்டரியில் பார்ப்போம், ப்ராசஸிங்கில் இருக்குது, வரட்டும், வெயிட் பண்ணுங்க. கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ சென்டர் வேலட்டுக்கு பார்ப்போம், போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அமௌண்ட்டு வந்தாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணோம்னா திருப்பி நம்ம அந்த லிங்கை கிளிக் பண்ண இன்னொரு, அதாவது ஜாயின் லிங்கை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். டெலிகிராமுக்கு போகலாம். நம்ம பண்ணது அதாவது இந்த எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணோம். இப்போ நம்ம வந்து இந்த சென்டர் வேலட், அதாவது இந்த சென்டரோட இந்த ஏர்ட்ராப் லிங்கை வந்து நம்ம இதில் வந்து காப்பி பண்ணிடுவோம். எதுன்னு பார்த்துக்கிட்டு திருப்பி மிஸ்ஸஸ் ப்ரௌசருக்கு போயிடுவோம். மிஸ்ஸஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணனால இதில் இப்படி தான் அந்த பேஜ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி வந்திருக்குன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிடுங்க. நியூ டேப், நம்ம இப்போ காப்பி பண்ண அந்த இன்வைட் லிங்க், சென்டர் ப்ராஜெக்டோட சென்டர் லேபோட அந்த ஏர்ட்ராப் லிங்கை வந்து இதில் ஃபேஸ் பண்ணிடணும். ஓகே, இந்த மாதிரி இருக்குது. நான் அது எப்படிங்கிற இது வந்து எனக்கு கனெக்டாக இருக்குது. நம்ம ட்விட்டரை வந்து முதல்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். அது எப்படிங்கிறத நான் ஸ்க்ரீன்ஷாட் மூலமாக காமிக்கிறேன். இப்போ நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணுற நேரத்தில் உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். கனெக்ட் வேலட் அப்படின்னு கேட்கும். ஓகேவா, இதை கனெக்ட் கொடுத்துருங்க. செகண்ட் ஸ்டெப் இந்த மாதிரி பேஜ் வரும், அதாவது எக்ஸ் லாகின் வித், அடுத்து கனெக்ட் வேலட். திருப்பி இதை வந்து கண்டினியூ கொடுங்க. ஆரோ மார்க் போட்டிருக்கிறத கண்டினியூ கொடுங்க, கனெக்ட் கொடுங்க. மூணாவதாக உங்களுக்கு வந்து ஆதென்டிகேட் ஆப் அப்படின்னு கேட்கும். நிறைய பேருக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் ரொம்ப நாளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னா, உங்களுக்கு உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். அதை கொடுத்து நீங்கள் இது ஆதென்டிகேட் ஆப்பை வந்து லாகின் பண்ணிக்கிடுங்க. அடுத்த 4வது போஸ்ட் வந்து எப்படி வரும்னா, உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். அதாவது ட்விட்டர் உங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. அடுத்தபடி உங்களுக்கு வேலட் கனெக்ட் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிக்கிடுங்க, இந்த வேலட் கனெக்டை.
இந்த மாதிரி வரும். இது கனெக்ட் ஆகிருச்சுன்னா உங்களுக்கு உள்ளே போய் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வேலட் கனெக்ட்டுக்கு வந்து அந்த பேஜ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கல கண்டினியூ அப்படின்னு கேட்கும். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் மேலே ஏற்றி விட்டு தான் பார்க்கணும். சின்ன மொபைல்லாம் உங்களுக்கு கீழே இருக்கும் தெரியாது, நீங்கள் அதிலே பேன் பார்த்துட்டு இருப்பீங்க. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி போடுங்க. அதாவது அந்த பேஜ் வேலட் பேஜ் ஓப்பன் ஆச்சுன்னா அப்படியே மேலே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கண்டினியூன்னு கேட்கும். அதை நீங்கள் கொடுத்ததுக்கு பிறகு அடுத்து அலோ கேட்கும், அதுவும் கீழே தான் வரும். அதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி விட்டு அலோ கொடுத்ததுக்கு பிறகு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்தது அந்த பேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து ட்விட்டர் கனெக்ட் ஆகிருச்சு, வேலட் கனெக்ட் ஆகிருச்சு. ஓகேவா? இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த ஸ்டெப்ஸை நம்ம பார்ப்போம். உங்களோட வேலட் கனெக்ட் ஆகிருச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, நம்ம ட்விட்டரோட யூசர் நேம் வருது, இது அட்ரஸ், அதாவது வேலட் அட்ரஸ் இதில் ஷோ ஆகுது. இதில் நமக்கு என்ன வேலை அப்படின்னா இங்கே பாருங்கள், அதாவது லைக்கு, ரீபோஸ்ட்டு, குவைட் ட்வீட்டு, ரீபோஸ்ட்டு, இதுதான் வேலை. அப்போ இதை எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறேன். இதில் டெய்லி ஒன் டைம், அதாவது 24 ஹவர்ஸ் ஒரு தடவை நம்ம இதை வந்து லாகின் பண்ணுறது மூலமாக, அதாவது இதை சைன்இன் கொடுத்தாச்சுன்னா நம்ம வேலட்டுக்கு போயிடும். அங்கே வந்து அலோ கேட்கும், அதில் அலோ கொடுத்துக்கிட்டு நம்ம வெளியில் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா சிலவங்களுக்கு ரீடைரக்டாக இந்த பேஜிலே வரும். வராதவங்க திருப்பி அதாவது இந்த பேஜுக்கே வந்துருங்க, ரீடைரக்ட் பண்ணிக்கிட்டு வந்துருங்க. வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாயிண்ட் ஆட் ஆகிருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்தபடி நீங்கள் ரெஃபரல் கொடுக்குறீங்கன்னா அதாவது ஒரு நபர்கிட்டேருந்து 150 பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு ஆட் ஆகும். இதுதான் நம்மளுடையதான இதில் வந்து இந்த லைக், ரீட்வீட், இப்படி போஸ்ட் போடுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ பார்ப்போம். இதில் குறிப்பிட்ட இந்த விஷயங்கள் தான் நம்ம இதில் வந்து பண்ணக்கூடிய டெய்லி ஒர்க்கு. உங்களோட ரெஃபரல் லிங்க் இங்கே இருக்கும், காப்பி பண்ணி நீங்கள் வந்து யாருக்கா இன்வைட் பண்ணோம்னா இன்வைட் பண்ணிக்கலாம். இதில் ஆக மொத்தம் நமக்கு ஆகிற செலவு ஒரு $2 உள்ள தான். ஓகேவா? இப்போ நம்ம இதில் வந்து எப்படி போஸ்ட் போடுறது, இந்த போஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிடுவோம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த சென்டர் லேப்ஸ் இதை வந்து வேணால் கூட அல்லாட்டி இது கூட இருக்கட்டும், வேணால் இதை கட் பண்ணிக்கலாம். எப்படி கட் பண்ணுறேன்னா இந்த பாருங்கள், இதை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே இறக்கிருக்கு. ஓகேவா? கீழே இறக்கி இதில் எப்படி நம்ம போஸ்ட் போடணும்னா இந்த மாதிரி நம்ம வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணிக்கிட்டு இதில் வந்து காப்பி பண்ணி இதில் ஃபேஸ் பண்ணிடுங்க. ஃபேஸ் பண்ணி இதில் வந்து போஸ்ட் கொடுங்க. இப்போ நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதனால் எனக்கு வந்து போஸ்ட் ஆட் ஆகாது. ஓகேவா? அப்போ அது எப்படி நம்ம பார்க்கலாம், நம்ம இங்கே போஸ்ட் போட்டுக்கிட்டு நம்ம ப்ரொஃபைலுக்குள்ளே வரணும். அது எப்படி வரணுங்கிறத பார்ப்போம். சும்மா அதுக்கு நான் கொடுக்குறேன், அது வராது. ஓகே, இப்போது நம்மளோட இந்த ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் வருது, ஐக்கானில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ப்ரொஃபைல் டச் பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் போட்ட போஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இங்கே நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட லைக்கு இதை வந்து இந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணால் ரீபோஸ்ட், இதில் தான் உங்களுக்கு குவைட் ட்வீட்டும் போடலாம். அடுத்து இங்கே கமெண்ட், ஏதாவது ஒன்று கமெண்ட் அடிச்சு விடலாம். குட் ப்ராஜெக்ட், குட் ஜாபு போட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஷேரை இதை வந்து கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணி நீங்கள் நான் என்னோடய லிங்க் என்னோடய போஸ்ட்டை வந்து நான் என்னோடய டெலிகிராமில் போட்டிருப்பேன். அந்த போஸ்ட்டில் வந்து நீங்கள் மட்டும் அந்த லிங்கை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணால் என்னோடய போஸ்ட்டுக்கு உங்களுக்கு லைக்கு, ரீட்வீட்டு நான் இப்போ என்னென்ன பண்ணேன்னு அதெல்லாம் பண்ணலாம். உங்கள் லிங்கை, அதாவது நான் இப்போ இங்கே காப்பி பண்ணல அந்த லிங்கை இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் இங்கே வந்து ஃபேஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக நான் இங்கே பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு நான் வந்து என்ன ரீட்வீட்டு, லைக்கு, போஸ்ட் எல்லாமே நான் பண்ணிடுவேன். என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணிடுவேன். இது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி பண்ணுறது மூலமாக நமக்கு இதில் பாயிண்ட் ஆட் ஆகும். இதுதான் நமக்கு ஏர்டாப்பாக இவங்க காயினாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் இதில் இருக்கக்கூடிய வேலை. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வாங்க. இதில் அதுக்கு என்ன வேறு ஏதாவது இதுக்கு மேலே ஏதாவது அப்டேட் வருதுன்னா நான் என்னோடய டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். உங்களோட ஃப்ரெண்டை வந்து இன்வைட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா டைம் இல்லை, ஒரு 15 நாள்கிட்ட நமக்கு கிடைக்கிது. இந்த 15 நாளே நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோன்னா ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட்டை நம்ம இதிலேருந்து பார்க்கலாம். இதுதான் நம்மளோட ஒர்க்கு. அதாவது இங்கே டெய்லி ஒன் டைம் வந்து நம்ம சைன்இன் கொடுக்குறோம், நம்ம வேலட்டுக்கு போகுது, அங்கே வந்து அலோவ் கொடுத்து நம்ம வெளியில் வர்றோம். நமக்கு ஒரு 50 பாயிண்ட் டெய்லி ஆட் ஆகும். அது மூலமாக நம்ம இங்கே வந்து இது எனக்கு 130 வந்திருக்கிறது, அத்தனையுமே பாயிண்ட் வந்திருக்கிறதுமே லைக் ஷேர் நம்ம குரூப்புக்குள்ளே பண்ணுறது மூலமாக நமக்கு கிடைக்கிறது. இது ரெஃபரல் மூலமாக வர்றது. டோட்டலாக 797. இவ்வளோ தான் இதை பற்றி தானே இப்போதைய விஷயங்கள். வேறு இதுக்கு அடுத்து ஏதாவது புதுசாக ஏதாவது அப்டேட் கொடுக்குறாங்கன்னா கொடுக்குறேன். யார் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக உள்ளே வாங்க. உங்களுக்கு ஏதாவது என்ன டவுட்டாக இருந்தாலும் என்னோடய டெலிகிராமுக்கு வாங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் என்னோட டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, லைக் ஷேர் பண்ணிக்கிடுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப அவசியம். மீண்டும் நாம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.